வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குறுக்கு வழியை கையாண்டு அதிமுக அரசை யாராலும் வீழ்த்த முடியாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. மக்களுக்கு அடிப்படை வசதிகளை திமுக செய்து தரவில்லை எனவும் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சிகள் கூட்டணி. மக்களை தேர்தலில் தலா 27 தொகுதிகளில் போட்டியிட முடிவு. அலங்காநல்லூர் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கான முன்பதிவு துவங்கியது. மாடுபிடி வீரர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. டெல்லியில் இருந்து சென்னை வந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 500 கிலோ குட்கா பறிமுதல். எழும்பூர் ஆர்பிஎஃப் போலீசார் தீவிர விசாரணை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணிக்கு 289 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயம். சுவாமி விவேகானந்தரின் 156வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அவருடைய உருவப்படத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். விவேகானந்தர் 1863 ஜனவரி 12ஆம் நாள் கல்கத்தாவில் விஸ்வநாத் தத்தாவுக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறந்தார். தாய்மொழி வங்காளம். சிறு வயதிலேயே மிகுந்த நினைவாற்றல் கொண்டவராகவும் சிறந்த விளையாட்டு வீரராகவும் திகழ்ந்தார். இசையும் இசை வாத்தியங்களும் பயின்றார். 1984ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் இந்நாளினை தேசிய இளைஞர் நாளாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து 1985இல் ஜனவரி 12ஆம் தேதி முதன்முதலாக கொண்டாடப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் நாடு முழுவதும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையடுத்து விவேகானந்தரின் 156வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் பிரதமர் மோடி அலங்கரிக்கப்பட்டிருந்த அவருடைய உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர் அஞ்சலி செலுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு கூட்டணி சேர்ந்த சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் தலா 37 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளன. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக நாடு முழுவதும் வலிமையான கூட்டணியை அமைக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன. இதற்கு முன்னோட்டமாக உத்தரப்பிரதேசத்தில் எதிரும் புதிருமாக இருந்த பகுஜன் சமாஜும் சமாஜ்வாதியும் மக்களவைத் தேர்தலுக்காக கைகோர்த்துள்ளன. இதனால் அம்மாநில அரசியலில் அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். லக்னோவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்கள் வரும் மக்களவைத் தேர்தலில் தலா 37 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக அறிவித்தனர். நாட்டின் நலன் கருதியே இந்த கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் துவங்கும் திட்டத்தை சென்னை எழும்பூரில் உள்ள அரசினர் மாநில மகளிர் பள்ளியில் ஜனவரி 21ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் வகையில் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுடன் 4 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அங்கன்வாடிகளை இணைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக மாநில அளவில் 2381 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுடன் அருகருகே உள்ள அங்கன்வாடிகளை இணைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளி வளாகங்களில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளை தொடங்கி சிறுவர் சிறுமியரை சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அங்கன்வாடிகள் இணைக்கப்பட்ட பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளுக்கு கூடுதலாக ஆசிரியர்களை நியமனம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வரும் 21ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள அரசினர் மாநில மகளிர் பள்ளியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எல்கேஜி யுகேஜி வகுப்புகளை தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறுக்கு வழியை கையாண்டு அதிமுக அரசை யாராலும் வீழ்த்த முடியாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் ராமச்சந்திரனின் பிறந்த நாள் வரும் 17ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி,
குறுக்கு வழியை கையாண்டு அதிமுக அரசை யாராலும் வீழ்த்த முடியாது என கூறினார். வழக்குகளை தொடர்வதற்கே திமுகவின் காலம் கடந்து விடுவதாகவும் அந்த கட்சி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை எனவும் விமர்சனம் செய்தார். அலங்காநல்லூர் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை முன்னிட்டு நடைபெற்று வரும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருப்பதால் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகின்ற 17ஆம் தேதியும் அவனியாபுரத்தில் வருகின்ற 15ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இரு போட்டியிலும் பங்கேற்க மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு திருப்பரங்குன்றத்தில் உள்ள PMS பள்ளியில் தொடங்கியது. இதற்காக அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முன்பதிவு செய்து வருகின்றனர். தங்கள் புகைப்படத்துடன் கூடிய ஆவணங்களை சமர்ப்பித்த இளைஞர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இதில் தகுதி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கு மட்டும் பதிவு எண் கொண்ட அனுமதி ஒப்புகை சீட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முன்பதிவை ஒட்டி அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிட்டத்தட்ட நான் ஒரு 12 வருஷமா மாடு பிடிச்சிருக்கேன். சின்ன பிள்ளையில இருந்து எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு பீட்டா தடை போட்டதுலேருந்து எங்களுக்கு பாதி உயிரே இல்லை. எங்களுக்கு இந்த மாணவ மாணவி செல்வங்கள் எல்லாம் எங்களுக்கு சென்னையிலேருந்து மீட்டு கொடுத்த அந்த மாணவ மாணவிகளுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாமே எங்களுக்கு வெற்றி பெற்று ஒப்படைத்து கொடுத்து எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டை வாங்கி கொடுத்த வீர விளையாட்டுக்கு எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து எங்கே போனாலும் நாங்கள் ஒரு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு எங்களுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்த எங்கள் சென்னை மக்கள் அவர்களுக்கு விழா நாங்கள் அவனி மாடுபிடி கழகத்திலேருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இன்னைக்கு மாடு பிடிக்கிறக்காண்டி வந்திருக்கோம். டோக்கன் பதிய வந்திருக்கோம். அவன் தவமணி என் பேர். நாங்கள் ஒரு 10 வருஷமாக மாடு பிடிக்கிறோம். இந்த செவ்வாய்க்கிழமை தை 1 நம்ம ஏரியா நடக்கும். ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு. அதுக்காண்டி எல்லாம் ஆட்சியாளர் எல்லாம் இது பண்ணி இந்த வருஷம் நல்லா சிறப்பாக நடக்குது. நாங்கள் பதிய வந்திருக்கோம் டோக்கனு. எழும்பூர் வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் 500 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சமீப காலமாக தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றது. குடோன்களில் பதுக்கி வைக்கப்பட்டும் கடைகளுக்கு விநியோகம் செய்தும் குட்கா விற்பனை செய்யப்படுகிறது. காவல்துறை எவ்வளவுதான் தீவிரமான நடவடிக்கை எடுத்து கைது செய்தாலும் தொடர்ச்சியாக குட்கா விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் இருந்து சென்னை எழும்பூருக்கு நேற்றிரவு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தது. ரயில் பெட்டியை ஆய்வு செய்த போது 8 மூட்டைகள் இருந்தது கண்டெடுக்கப்பட்டது. மூட்டைகளை பிரித்து பார்த்தபோது 500 கிலோ குட்கா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை பறிமுதல் செய்த RPF போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹாங்காங்கில் இருந்து சென்னை வந்த 2 பெண்களிடம் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை விமான நிலையத்திற்கு ஹாங்காங்கிலிருந்து இன்று காலை விமானம் ஒன்று வந்தது. அதில் வருகை புரிந்த பயணிகளுடன் தென்கொரியாவை சேர்ந்த 2 பெண்களும் வந்திருந்தனர். அனைவரிடமும் சுங்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தென்கொரியாவை சேர்ந்த 2 பெண்களிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் இருவரிடமும் தலா 12 கிலோ தங்க கட்டிகள் இருப்பது தெரியவந்தது. ஆடைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 24 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் மதிப்பு 8 கோடி ரூபாய் என சுங்கத்துறை போலீசார் தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரங்கபாண்டி தரும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்களின் வசதிக்காக தமிழக அரசு போக்குவரத்து கழக சார்பாக கிட்டத்தட்ட 24,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் இருந்து மட்டும் 14,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இன்று மட்டும் 3,746 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலமாக இதற்காக முன்பதிவுகள் கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் முன்பாகவே பொதுமக்கள் தங்களது பேருந்துக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்துவிட்டனர். இந்த பேருந்துவானது கிட்டத்தட்ட கோயம்பேடு, தாம்பரம், KK நகர் உள்ளிட்ட 5 இடங்களிலிருந்து பேருந்து செல்கிறது. இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மதுரை, திண்டுக்கல், தேனி உட்பட செல்லக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் இங்கே செல்கின்றனர். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வசதியாக அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அலுவலர்கள் அங்கங்கே தகவல்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஒளிப்பறிக்கை மூலமாகவும் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கி வருகிறார்கள். அவர்கள் செல்லக்கூடிய வழித்தடங்களை கூறி வருகிறார்கள். இதுபோன்ற சிறப்பு பேருந்துகள் மூலம் பொதுமக்கள் சிரமமின்றி பயணிக்க வசதியுடன் இருப்பதாக கூறுகின்றனர். மாலை முறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சக்கரத்துடன் ரங்கபாண்டி.
சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் கூட்ட நெரிசலின்றி பயணிக்க முடிவதாக வெளியூர் செல்லும் பயணிகள் தெரிவித்துள்ளனர். பொங்கலுக்காக பஸ் புக் பண்ணியிருந்தோம். பிளாட்ஃபார்ம் 4ல் போட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ் டைமுக்கு இருந்துச்சு கரெக்டாக. இது மாதிரி ஸ்பெஷல் பஸ்லாம் விடலைனாக்கா அப்புறம் கூட்டம் அதிகமாகிடும். ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸ்பெஷல் பஸ்லாம் விடுறது வந்து ரொம்ப சந்தோஷம் தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, போன வருஷத்தோட இந்த வருஷம் ஸ்பெஷல் பஸ் அதிகமாக தான் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக பஸ் நிறைய இருக்குது. பயணிகள் கூட்டம் வெளியில் ஒன்றும் அதிகமாக இல்லை. எல்லாருக்கும் பஸ் இருக்குது. ப்ரைவேட்டில் எப்பயுமே அதிகம் தான். எஸ்சிடிசிலலாம் நார்மல் தான். ரீசனபிள் சார்ஜ் தான். இதே மாதிரி தான் சார். போகிறதுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விடுறாங்களோ அதே மாதிரி வரத்துக்கும் இருக்குது. தமிழகம் முழுவதும் பல்வேறு விபத்துகளில் சிக்கி உயிரிழந்த 15 பேரின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் கடல் அலையில் சிக்கியும் கிணற்றில் தவறி விழுந்தும் மாரடைப்பு மற்றும் விபத்தில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த அனைவரின் குடும்பத்திற்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். உயிரிழந்த 15 நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு 289 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டித் தொடர் சிட்னியில் இன்று துவங்கியது. முதல் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அந்த அணி 50 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன்கள் எடுத்தது. 289 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணிக்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. ஷிக்கர் தவான் முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார். கேப்டன் கோலி 3 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் பெவிலியன் திரும்பினார். அடுத்து வந்த ராய்டுவும் ரன் ஏதும் எடுக்காமல் வந்த வேகத்தில் நடையை கட்டினார். இதனால் 4 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் 3 விக்கெட்டுகளை இந்தியா பறிகொடுத்தது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய பந்து வீச்சை எதிர்கொண்டு வெற்றிக்காக இந்திய வீரர்கள் போராடி வருகின்றனர். That's come from the screws, I think. First 6 of the innings. Fours have relied on these two. Now that's closer. Finger goes up. Where was it heading? Where was it heading? Oh, he's gone for it. டெல்லியில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் குடியரசு தின விழா ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் குடியரசு தின விழா கொண்டாட ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே முப்படை வீரர்கள் பங்கேற்கும் ராணுவ ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு முன்பாகவே பனிமூட்டம் காரணமாகவும் காற்றின் மாசு அதிகரித்துள்ளதால் ஒத்திகை நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் ராணுவ வீரர்கள் உள்ளனர். மேலும் காற்றின் மாசு அதிகரிப்பால் இந்த ஒத்திகையை காண வரும் மக்களின் கூட்டமும் வெகுவாக குறைந்துள்ளது. எனினும் ராணுவ வீரர்களின் ஒரு பிரிவினர் தொடர்ந்து ஒத்திகை நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். சென்னையில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்த போட்டியில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று அசத்தினர். சென்னை நந்தனம் திடலில் 42வது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அங்கு நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 1330 திருக்குறளையும் ஒப்புவித்து அசத்தினர். இதனையடுத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அதிகாரம் 27 தவம். உற்ற நோய் நோய்கள் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு ஒரு தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவமதனை அக்திலார் மேற்கொள்வது துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவம் ஒன்னாத்தரலும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வரும் வேண்டிய வேண்டியாங்க எய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்பட்ட 42வது சென்னை புத்தக கண்காட்சியில் வாசிப்பை வாழ்க்கையாக்குவோம் என்ற இலக்கோடு குழந்தைகளை மையப்படுத்தி புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி என்ற மிகவும் ஒரு பிரம்மாண்டமான போட்டியில் சுமார் 300 மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். 1330 திருக்குறளையும்
அதாவது நீங்க நம்ம பாத்தீங்கன்னா அந்த என்ன சொன்னாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்த சொன்னாலும் சரி, சொல்லக்கூடிய அளவில் வந்து மாணவர்கள் வந்து அதிக அளவில் இங்கே பங்கு பெற்றிருக்காங்க. ஸோ திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி மட்டும் இல்லாமல் ஓவிய போட்டி மற்றும் பேச்சு போட்டி போன்ற போட்டிகள் நடத்தி மாணவர்கள் அதிக அளவில் சென்னை புத்தகாட்சி வருவதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வரோம். வடசென்னை பகுதியில் பல்வேறு பிரபலமான நகை மற்றும் ஜவுளி கடைகளில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் யானைக்கவுனி மின்தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான லீலா கோல்ட் மற்றும் டைமண்ட் கடை, பாக்கிஸ்ரீ மற்றும் லக்ஷ்மி சாரீஸ் உள்ளிட்ட 6 துணிக்கடைகளில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வருமான வரி ஏய்ப்பு செய்ததால் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சோதனையின் போது கணக்கில் காட்டப்படாத பணம் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக 2 நீதிபதிகள் பெயரை கொலிஜியம் குழு பரிந்துரை செய்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தலைமை நீதிபதி தலைமையிலான 5 பேர் கொண்ட கொலிஜியம் மூலம் பரிந்துரைக்கப்படுகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையில் கொலிஜியம் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி மற்றும் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கன்னா ஆகியோரை கொலிஜியம் பரிந்துரைத்தது. அவர்கள் 2 பேரும் விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் குர்ஜி ஒடிசா 2019 என்ற பெயரில் தொடங்கவுள்ள விவசாய கண்காட்சியை முன்னிட்டு முதலமைச்சர் நவீன் பட்நாயக் லோகோ ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளார். புவனேஸ்வரில் குர்ஜி ஒடிசா 2019 என்ற பெயரில் விவசாய கண்காட்சி வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஒடிசாவில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உற்பத்தியில் முதல் மாநிலமாக விளங்குகிறது. இதனை பெருமைப்படுத்தும் விதமாக பொம்மை லோகோ ஒன்றை அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வெளியிட்டுள்ளார். இந்த விவசாய கண்காட்சியில் பங்கேற்க 18 நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துறையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஏராளமானோர் பங்கேற்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் மாவட்டத்தில் சுபக்யா யோசனா திட்டத்தின் கீழ் 23,000 வீடுகளுக்கு 100% மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதம்பூர் மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதியின்றி மக்கள் தவித்து வந்தனர். இதனையடுத்து ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு சுபக்யா யோசனா என்ற திட்டத்தின் மூலம் தண்ணீர், மின்சாரம் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் அடிப்படை தேவைகள் 100% அளவிற்கு நிறைவடைந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். அங்குள்ள 23,000 வீடுகளுக்கு தடையில்லாமல் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள் மின்சார வெளிச்சத்தில் படித்து வருகின்றனர். இந்த வீடுகளில் மின்சார தடைப்படும் நேரங்களில் மின் வசதி பெறுவதற்காக சூரிய ஒளி மின் திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக துணை ஆணையர் ரவீந்திரகுமார் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ள கும்பமேளா விழாவில் பங்கேற்பதற்காக சாதுக்களும் பக்தர்களும் வருகை தொடங்கியுள்ளனர். பரக்யா ராஜ் என பெயர் மாற்றப்பட்டுள்ள அலகாபாத், ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக் உள்ளிட்ட நகரங்களில் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவின் மாபெரும் ஆன்மீக விழாவான கும்பமேளாவில் கங்கையிலும் யமுனையிலும் பல லட்சம் பேர் திரண்டு புனித நீராடுவது வழக்கமாகும். கும்பமேளாவின் போது காணாமல் போன புராண காலத்தின் சரஸ்வதி நதியும் கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகளுடன் சங்கமிப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். சாதுக்கள் பலர் யானை மீது பவனி வந்தும் சிலம்பாட்டம் ஆடியும் கும்பமேளாவை கொண்டாட தயாராகி வருகின்றனர். ஜனவரி 15ஆம் தேதி தொடங்கி 8 வார காலம் இந்த விழா நடைபெறுவதால் பக்தர்கள் தங்குவதற்காக அதிநவீன வசதிகளுடன் நூற்றுக்கணக்கான குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கழிவறை, குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து, மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இத்திருவிழாவை காண ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளனர். இந்த விழாவில் பங்கேற்க 15 லட்சம் பேர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அதிநவீன கூடார நகரில் 600 சமையல் அறைகள், 1 லட்சம் கழிவறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன.
மதுரையில் வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து 500 சவரன் தங்க நகை மற்றும் 8 லட்சம் ரூபாயை அடையாளம் தெரியாத சிலர் கொள்ளையடித்து சென்றனர். மதுரை காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த வைர வணிகர் தங்கவேலு என்பவர் காலை நடைபயிற்சிக்கு சென்றிருந்தார். அப்பொழுது அடையாளம் தெரியாத சிலர் வீட்டிற்குள் புகுந்தனர். பின்னர் அறையின் பீரோவின் பூட்டை உடைத்து அதிலிருந்த 500 சவரன் தங்க நகை மற்றும் 8 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். பிறகு தங்கவேலு வீட்டிற்கு வந்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கீரைத்துறை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பகல் நேரத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பள பாக்கி வழங்க வலியுறுத்தி கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் AFT பஞ்சாலை தொழிற்சாலை அமைந்துள்ளது. இங்கு பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை. பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் நேரத்தில் ஊதியம் நிலுவை வைத்துள்ளதால் பொங்கல் பண்டிகை கொண்டாட முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதுகுறித்து பலமுறை மனு கொடுத்தும் போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 5 மாத ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காத துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்தும் கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்று முழக்கமிட்டனர். நெல்லையப்பர் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய தைப்பூச திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் தைப்பூச திருவிழாவும் முக்கியமானது. இந்நிலையில் நடப்பு ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா காலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு நடைபெற்ற அலங்கார தீப ஆராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தி கோஷங்களை எழுப்பிய அவர்கள் காந்திமதி அம்பாளை சிறப்புடன் வழிபட்டனர். இதேபோல் சமயபுரம் மாரியம்மன் கோவிலும் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடிமரத்திற்கும் அஸ்திர தேவருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் கோவில் இணை ஆணையர், பணியாளர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சமூக வலைதளங்களில் அரசியல் கருத்து தெரிவித்தால் அதை தடுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் தேர்தல் விளம்பரங்கள் மற்றும் அரசியல் கருத்துக்களை வெளியிட தடை விதிக்கும்படி வலியுறுத்தப்பட்டது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வழக்கறிஞர் சாகர் என்பவர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரணையின் போது தேர்தலுக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு விளம்பரங்களோ பிரச்சாரமோ செய்ய ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டு உள்ளது என்றும், ஆனால் தனிநபர் தனது சமூக வலைதளங்களில் தனிப்பட்ட முறையில் கருத்து தெரிவிக்கும் போது அவர்களை எப்படி தடுக்க முடியும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் பாஜகவை வீழ்த்தி ஆம் ஆத்மி கட்சி அமோக வெற்றி பெறும் என அரவிந்த் கெஜ்ரிவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலை எதிர்நோக்கி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தெற்கு டெல்லி தொகுதியில் கட்சியினரை சந்தித்த கெஜ்ரிவால் மக்களவைத் தேர்தல் பணிகள் குறித்த வியூகங்களை ஆலோசித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வரும் மக்களவைத் தேர்தலில் ஆம் ஆத்மிக்கு 43% வாக்குகள் கிடைக்கும் என்றும், டெல்லியில் உள்ள 7 மக்களவைத் தொகுதியிலும் பாஜகவை ஆம் ஆத்மி வீழ்த்தி வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். காஷ்மீரில் பதவி விலகிய IAS அதிகாரி வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி ஷா ஃபைசல் என்பவர் 2009ஆம் ஆண்டில் சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் முதலிடம் பிடித்து முதலாவது காஷ்மீரி என்ற பெருமையை பெற்றவர். கடந்த 9ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் சமூக வலைதளம் மூலம் அறிவித்தார்.
காஷ்மீர் மக்கள் கொல்லப்படுவதற்கும் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து இம்முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறினார். இந்நிலையில் ஸ்ரீநகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புவதாகவும் ஆனால் எந்த அரசியல் கட்சியிலும் இணையப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்.